வெல்கம் டு பணியும் வைப்பும் சிஜிஎல் 2025 எக்ஸாமுக்காக சயின்ஸ்ல இப்பெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். பயாலஜில முதல் டாபிக்கா செல் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். நம்ம ஆல்ரெடி பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் நான் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணல என்ன நீங்க பார்க்கலன்னா இதை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒவ்வொரு சாப்டரா கொடுக்கறதுக்கான ரீசன் நீங்க என்ன பண்ணலாம்னா அப்படியே இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நீங்க ஃபண்டமெண்டலையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டே வந்துடலாம். பிளஸ் எந்த டாபிக்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எதுல அதிகமான கொஸ்டின், எதுல கம்மியான கொஸ்டின், அதை தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி உங்களுக்கு தெளிவா தெரியும். அதுக்காக தான் சரி இந்த டாபிக், அதாவது செல்லுல முதல் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். Which one of the following illustrations show the mitochondrial structural details அப்படின்னு இருக்குல்ல, ஒன்னே கிடையாது. நம்ம செல்லுல பார்ட்ஸ் அப்படின்னு படிப்போமா, செல்லுல நிறைய பார்ட் இருக்கும். நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம் இந்த மாதிரி இருக்கும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இமேஜ் கொடுத்துட்டு இதுல எது மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சலாம். ஈவன் ஸ்கூல் புக்லயே நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். மைட்டோகாண்ட்ரியா என்ன இருக்கும், ஒரு செப்பல் மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம்ல. இந்த ஃபிளிப் ஃப்ளாப் செப்பல் ஒரு ஷேப்ல இருக்குங்களா, அதே ஷேப்ல தான் என்ன மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஸோ அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் இங்க பாருங்க, ஃபிளிப் ஃப்ளாப் செப்பல் மாதிரி இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி எங்க இருக்குன்னா ஆப்ஷன் பில இருக்கு. சம்டைம்ஸ் மாத்தி கூட கொடுப்பாங்க. இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏல என்ன இருக்கு, டி இருக்கு. இது எதுக்காகனா நம்ம டைரக்டா இந்த இமேஜ் மட்டும் பார்ப்போம். அதுல எதுன்னு பார்த்துட்டு இங்க ஆப்ஷனை தப்பா பார்த்துரும். இதையுமே கேர்ஃபுல்லா நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். விச் செல் ஆர்கனல் இஸ் டிஃபைன் அஸ் அன் small round organelle that undergo oxidation reaction to produce hydrogen peroxide. See, இதை லாஜிக்கா சால்வ் பண்ணணும்னா நீங்க நல்லா கவனிங்களேன். அவன் கேட்டிருக்கிறது ஏதோ ஒண்ணு செல்லுல ஒரு பாட்டை தான் கேட்டிருக்கான். அது அந்த அந்த செல் பாட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது பேர்ல இருக்கு பாருங்க, பெராக்ஸ் அப்படின்னு இருக்கு. பெராக்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு பாத்தீங்களா, பெராக்சிசோம் அப்படின்னு இருக்கு. அப்ப பெராக்சைடு எதை ப்ரொடியூஸ் பண்ணும், பெராக்சிசோம் தான் ப்ரொடியூஸ் பண்ணு சொல்லிட்டு லாஜிக்கலா இது கொண்டு வரலாம். நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெராக்சிசோம் என்ன பண்ணணும், ஃபேட் இருக்குல்ல, நம்ம ஃபேட் எப்படி சொல்லுவோம், லிப்பிட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ஃபேட்டு, கொழுப்பு, லிப்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை சிந்தசைஸ் பண்றதுக்கு முக்கியமான பங்கு இது வகிக்கும்னா இந்த பெராக்சிசோம் வகிக்கும். இது மேஜரான ஒர்க்கு. அதோட சேர்த்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சிடேஷனா என்ன, ஆக்சிஜன் ஆட் ஆகும், ரைட்டா. ஆக்சிஜன் ஆட் ஆகும், எது ரிடக்ஷன் ஆகும், ஹைட்ரஜன் ரிடக்ஷன் நடக்கும். ஆக்சிஜன் அடிஷன் ஆகும், ஹைட்ரஜன் ரிடக்ஷன் நடக்கத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதன் மூலம் என்னன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை உருவாக்கும். இதுதான் பெராக்சிசோம். ஈவன் நீங்க கூட பாருங்களேன், இப்ப நார்மல் ஒரு செல்லோட அமைப்புல இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த பகுதி தான் என்ன சொல்லணும், பெராக்சிசோம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இங்க கொடுத்துருக்கேன். மெட்டபாலிசத்தை அதாவது லிப்பிட் மெட்டபாலிசத்துல ஃபங்க்ஷன் இருக்கும். ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ், டி அமினோ ஆசிடை கேட்டபிளேட் பண்றது, பைல் ஆசிடு, அதே மாதிரி பெராக்சிடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்சைம் எல்லாருமே தயாரிக்கிறது. இது என்னன்னா அனிமல் முக்கியமான பங்கு. அதே பிளான்ல பாருங்களேன், போட்டோசிந்தசிஸ், ஜீட் ஜெர்மினேஷன்ஸ், எஃபிஷியன்டான கார்பனை ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பிளான்ல பண்ணும். மேல இருக்குது அனிமலை பண்ற ஒர்க். இதை நம்ம ஃபண்டமெண்டல்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது தெளிவா நான் டீச் பண்ணியிருந்தேன். இல்ல நீங்க நல்லா கவனிக்கலாம். பெராக்சிசோம் செல்லோட ஒவ்வொரு இதுமே எடுத்து, நியூக்ளியஸ்னா என்ன, மைட்டோகாண்ட்ரியா என்ன, சென்ட்ரியோல்ஸ்னா என்ன, லைசோசோம்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்திருப்போம். அதுல ஒண்ணுதான் பெராக்சிசோம். இது என்னன்னா ரொம்ப மைக்ரோ லெவல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரி இதெல்லாம் மேஜரா இருக்கிறது. மைக்ரோ நம்ம பார்க்கவே முடியாது, நார்மலாவே செல்ல பார்க்க முடியாது. அதுல ரொம்ப என்னன்னா உள்ள போயிட்டு தூண்டு பாட்டா இருக்கிறதா என்ன பெராக்சிசோம். அதோட வேலை பாருங்களேன், பிரேக் டவுன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். எதுக்காக சொல்லனா நம்ம பயாலஜில அந்த செல் பார்ட் கவர் பண்ணோம்ல, அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம்ல, இதை வச்சு எப்படி அப்கமிங் லேர்ன் பண்ணணும் நல்லா கவனிங்க. செல்லுல அவங்க கேட்கிற கேள்வி செல்லோட பார்ட் தான் கேட்கறாங்க, ரைட்டா. அப்ப செல் பார்ட்ல மேஜரா இருக்குது இங்க இருக்கு. செல் வாலோட என்ன சொல்லுவாங்க, சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர் சொல்லுவாங்க. செல்லோட மெம்பரைன், கேட் ஆஃப் த செல் சொல்லுவாங்க. சைட்டோபிளாசம், ஏரியா ஆஃப் த மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ஏன்னா ஏடிபி தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து குளோரோபிளாஸ்ட், என்ன ஃபுட் ப்ரொடியூசர், போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு குளோரோபிளாஸ்ட் தேவை. அடுத்து வேக்யூல், வேக்யூல் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க். அதாவது இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு, அது ஃபுட்டா ப்ரொடியூஸ் பண்ண, ஃபுட்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம அந்த பழங்கள் சொல்லணும்ல, அதுதான் ஃபுட். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அதாவது அந்த பழங்களா ஸ்டோர் பண்ணதுல அந்த மாதிரி அந்த இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா வேக்யூல்னு சொல்லுவாங்க. அடுத்து நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் சென்ட்ரல். எப்படி நம்ம ஹியூமன்ல பிரெயின் கண்ட்ரோல் சென்டரா இருக்கோ அதே மாதிரி
நம்ம செல்லுக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த நியூக்ளியஸ் இருக்கும். அடுத்து நியூக்ளியஸ் மெம்பர் என்னென்ன பண்ணும், நியூக்ளியஸை ப்ரொடெக்ட் பண்ணும், கேட் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் எதுக்காக சொல்லணும், அப்பவங்களே கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால கொடுத்துருக்கேன். அப்படியே தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும், இது வந்து ரீட் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். அடுத்து பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் செல். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். எதுக்காக சொல்லனா, நம்ம ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். என்ன நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம், ப்ரோகேரியாட்டிக் செல் வெர்சஸ் யூகேரியாட்டிக் செல்ல வந்து பார்த்துருப்போம். ப்ரோகேரியாட்டிக்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட எர்த்து, அதாவது நம்ம உலகம் உருவாகும் போது அந்த டைம் சில உயிரினங்கள் உருவாகும்ல, அந்த உயிரினங்கள்ல இருக்கிற செல்லை எடுத்து பார்த்தா அதுதான் என்ன சொல்லணும், ப்ரோகேரியாட்டிக் செல். ஏன்னா அதுல ப்ராப்பரா வந்து ட்ரூவான நியூக்ளியஸ் இருக்காது. அதுக்கு பதிலா அந்த செல்லுல வந்து இருக்கிற ஜெனெட்டிக் மெட்டீரியல் எங்கன்னா இருக்குன்னா நியூக்ளியர் ரீஜன் சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ப்ரோகேரியட் செல்ல நியூக்ளியஸ் இருக்காது, அதுக்கு பதிலா நியூக்ளியாய்டு ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூகேரியட் பாருங்க, யூகேரியட் மீன்ஸ் வந்து நிறைய செஞ்சுரிஸ் தாண்டினதுக்கு அப்புறம் என்னன்னா உருவாயிருக்கிற உயிரினங்கள் இருக்கும்ல, அந்த உயிரினங்களோட செல்லை எடுத்து பார்த்தா அதுல நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுத்தி நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம், எப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துன்னா காலம் போக போக மாறுதோ அதே மாதிரிதான் வந்து செல்லுல இருக்கிற வந்து பேட்டர்னே வந்து சேஞ்ச் ஆகுது. இப்ப அந்த ப்ரோகேரியட் செல்லுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பாக்டீரியா, அதே மாதிரி ஆர்கியா, சைனோ பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, இதெல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரோகேரியட்டிக். அதே யூகேரியாட்டிக் சொல்லும் போது நம்ம ஹியூமன், அனிமல், பிளான்ட், ஃபங்கை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த இதுல நிறைய தப்பு பண்ணுவாங்க. ப்ரோகேரியாட்டிக் சொல்லும் போது ஓகே பாக்டீரியா, பாக்டீரியா இருக்கும்போது அது கூட தான் ஃபங்கை இருக்குன்னு சொல்லி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணும்போது பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் ஒரே இதை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது கிடையாது. யூகேரியாட்டிக் செல்ல தான் என்னன்னா ஃபங்கை இருக்கும். அதே மாதிரி புரோட்டிஸ்ட், அமீபா சொல்றது, அந்த ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் மஷ்ரூம் சொல்றது. இது தமிழ்ல இருக்கு, நீங்க வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அப்ப என்ன இந்த கேள்வி பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ல கேட்டிருக்காங்க. ப்ரோகேரியாட்டிக் செல் என்ன பார்த்தோம், பாக்டீரியா பார்த்தோமா, ஏன்னா இப்பதான் பார்த்தோம் பாக்டீரியான்னு இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், பாக்டீரியா. பிளாஸ்மோடியமே என்னன்னா பாக்டீரியா தான், ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா தான் என்ன சொல்லுவோம், பிளாஸ்மோடியம் சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து ஃபோர்த் பாருங்க, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, முதல் ஆப்ஷன், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் நியூக்ளியஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பாக்டீரியா. இப்பதான் பார்த்தோம், பாக்டீரியால ஒழுங்கான என்ன இருக்காது, நியூக்ளியஸே இருக்காது. அங்க போய் எங்க நியூக்ளியஸ் மைட்டோகாண்ட்ரியா இருக்க போகுது, அதுக்கு பதிலாக தான் என்ன இருக்குன்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு பார்த்தோமா, இந்த இதுல இருப்பாங்க நியூக்ளியான்னு பார்த்தோம்ல, அதனால என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா தான் இருக்கு. சரி, அடுத்து ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம் ஆர் ஃபவுண்ட் இன் அனிமல் செல். அப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல ஃபண்டமெண்டலம் பிளான்ட் செல் வெர்சஸ் அனிமல் செல் அப்படின்னு இருக்கும். பிளான்ட் செல் வெர்சஸ் அனிமல் செல், இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல கிளாரிட்டியா தெரிஞ்சிருக்கணும். பிளான்ட் செல்ல என்னெல்லாம் பார்ட் இருக்கும், அனிமல் செல்ல என்னெல்லாம் பார்ட் இருக்கும், ரெண்டுலயும் என்ன இருக்காம இருக்கும், இதுல மட்டும் இருக்கும் இதுல மட்டும் இல்லாம இருக்கும், அந்த மாதிரி இருக்க டிஃபரன்ஸை நம்ம கிளாரிட்டியா லேர்ன் பண்ணாதான் இதெல்லாம் வந்து தெரிய வரும். ரைட்டா, ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம் எல்லாமே வந்து அனிமல் செல்ல இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. தேர்ட் பாருங்களேன், குளோரோபிளாஸ்ட், ரைசோசோம், நியூக்ளியஸ் ஆர் பிரசன்ட் இன் ஃபங்கல் செல். குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன, எதுக்கு தேவை, குளோரோஃபில் வச்சு என்ன பண்ண முடியும், போட்டோசிந்தசிஸ். ஃபங்கல் பெருசா இல்ல, பிளான்ட்டுக்கு தான் குளோரோபிளாஸ்ட் வந்து மேஜரான இருக்கும். அதனால இது வந்து தப்பா இருக்கு. அடுத்த ஃபோர்த், மைட்டோகாண்ட்ரியா நியூக்ளியஸ் ஆர் பிரசன்ட் இன் பிளான்ட் செல். டெஃபினட்டா கிடையாது, பிளான்ட் அனிமல் செல் எல்லாத்துலயும் என்ன நியூக்ளியஸ் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அதனால இந்த கேட்ட கேள்விக்கான கரெக்ட் என்னதான் இருக்கணும், ஆப்ஷன் பி தான் வரும். நாங்க என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாக்டீரியால என்ன இருக்காதுன்னா நியூக்ளியஸ், நியூக்ளியர் மெம்பரைன், சாரி மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து ரைபோசோம் சொல்றது. இந்த ரைபோசோமோட முக்கியமான வேலை என்ன சொல்லலாம், புரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்றது. அதாவது புரோட்டீன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவாங்கன்னா இந்த ரைபோசோம் தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஃபங்கல்ல பாருங்களேன், ரைபோசோம் அண்ட் வந்து நியூக்ளியஸ் இருக்கு. அதர் செல் ஆர்கனலான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, ரைசோசோமம், கோல்கி அப்பாரட்டஸ், வாக்யூல்ஸ், இது எல்லாமே என்னன்னா ஃபங்கல்லையுமே இருக்கும். பிளான்ல நம்மளுக்கு தெரியும் நார்மலா இருக்கிற மாதிரி எல்லாம் அனிமல்ல இருக்கும், அதே தான் வந்து பிளான்ல இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா பி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்களேன், which one of the following illustration related to chloroplast. chloroplast என்ன, பிளான்ட் செல்ல ஒன் காம்போனன்ட் தான் குளோரோபிளாஸ்ட். இது வந்து பிளாஸ்டிட் அப்படின்னு மேஜரா சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிற ஒண்ணுதான் வந்து குளோரோபிளாஸ்ட். இன்னொன்னு என்ன வரும், லூக்கோபிளாஸ்ட் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் பிளான்ட்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும். குளோரோபிளாஸ்ட் வந்து போட்டோசிந்தசிஸ், ஃபுட்டு தயாரிக்க பயன்படுத்துவாங்க. இங்க பாருங்க, குளோரோபிளாஸ்டோட அமைப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கிற அமைப்பை தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இமேஜ்ல என்னன்னு கேட்டிருக்காங்க, இங்க இருக்கு பாருங்க. அப்ப என்ன ஆன்சர் வந்து சி. ஆன்சர் சி இருக்க ஆப்ஷன் வந்து பில இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும்.
சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து 6 பாருங்க. இன் கண்டெக்ஸ்ட் ஆஃப் செல் டிவிஷன் which chromosomal behavior take place at லெப்டோடீன் ஸ்டேஜ் இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ஸ் வந்து இது இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து லேர்ன் பண்ண மாட்டாங்க. இது என்னன்னா செல் டிவிஷன் சொல்லிட்டு வந்து செல்லிலேயே இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் கான்செப்டா வரும் செல் டிவிஷன். செல் டிவிஷனை ரெண்டா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு மைட்டாசிஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ மைட்டாசிஸ், இன்னொன்னு மியாசிஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. அது என்ன மைட்டாசிஸ் மியாசிசம்? மைட்டாசிஸ் செல் டிவிஷன் எங்க நடக்கும்னா நம்ம உடம்புல இருக்கிற செல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கை கால் செல்லுகள், இங்க நடக்கிற செல்லுல நடக்கிற டிவிஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மைட்டாசிஸ், அதாவது சொமேட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொமேட்டிக் செல்ல நடக்கிற டிவிஷன் தான் வந்து மைட்டாசிஸ். அப்ப மியாசிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் செல் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ ரீப்ரொடக்டிவ் செல்லுல எந்த மாதிரி செல்லு டிவைட் ஆகணும் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும் மியாசிஸ் சொல்றது. இது வந்து மேஜரா நம்ம கனெக்ட் பண்றதுக்காக இந்த இடத்துல சொல்றேன். இப்படியே அந்த மியாசிஸ் மைட்டாசிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ் தான் என்ன லெப்டோடீன் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல குரோமோசோமலோட பிஹேவியர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா மியாசிஸோட வந்து பேட்டர்ன் தெரியணும். ஒன்னே கிடையாது, இந்த மைட்டாசிஸ் இல்ல மியாசிஸ் இந்த ரெண்டுலயும் வந்து ஸ்டேஜ் சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜை எப்படி பிரிப்பாங்கன்னா பி மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி மேட்னு சொல்லுவாங்க. அது என்ன பி மேட்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கான பேரு. இங்க பாருங்களேன், ப்ரோபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ், இந்த 4 தான் மேஜரா இருக்கிற ஃபேஸ். அதனால பி மேட்னு சொல்லுவாங்க. மியாசிஸ்ல மட்டும் வந்து மியாசிஸ் 1 அண்ட் மியாசிஸ் 2 நடக்கும் சொல்லுவாங்க. என்ன ஆகுனா ரெண்டா உடையும். அதுக்கப்புறம் சைனோகைனசிஸ் ஒன்றும் கிடையாது, சைட்டோபிளாசம் ரெண்டா உடையறதா வந்து சைனோகைனஸ் சொல்லுவாங்க. அதுல இருந்து முடிஞ்சு அதுல இருந்து அப்படியே வந்து மியாசிஸ் பேஸ் 2 ஆரம்பிக்கும். அதுல ஃபாஸ்ட் ஃபைனலா வந்து செகண்டோட வந்து என்ன டிவைட் ஆகும். அதாவது ரெண்டா இருக்கிறது 4 ஆகும். இதெல்லாம் இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அதாவது மியாசிஸ் நீங்க வந்து ப்ராப்பரா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ப்ரோபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோபேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ப்ரோபேஸ்ல தான் என்ன நடக்கும்னா குரோமோசோம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அப்படியே நெருங்கி நெருங்கி வரும்னு சொல்லுவாங்க, சுருங்கும்னு சொல்லுவாங்க. அப்படி சுருங்கும் போது இதையே வந்து சப் டிவைட் பண்ணுவாங்க, 5 ஃபேஸா பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து லெப்டோடின். அப்ப என்ன குரோமோசோமல் வந்து சுருங்குற ஃபேஸை தான் வந்து ப்ரோபேஸ் சொல்லுவாங்க. அதுல ஒரு ஃபேஸ் தான் வந்து லெப்டோடின். அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா குரோமோசோம் பிகைன் டு வந்து கண்டென்ஸ். அந்த கண்டென்ஸா நான் சுருங்குறது அப்படின்னு சொன்னேன். இதே ஈவன் உங்களுக்கு வந்து ஒரு அனிமேஷனா சொல்லும் போது நீங்க வந்து மறக்க மாட்டீங்க. இங்க பாருங்களேன், இதுதான் ப்ராப்பரா வந்து என்னன்னா அந்த செல் டிவிஷன்ல வந்து நடக்கிறது. ஒரே ஒரு செகண்ட். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. செல் டிவிஷன் அப்ப வந்து குரோமோசோம் ஃபர்ஸ்ட் வந்து செல் டிவைட் ஆகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா குரோமோசோம் அப்படியே ஒரு சுருங்குன்னு சொல்லுவாங்க. பெரிய இந்த அளவுல குரோமோசோம் இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி இந்த மாதிரி ஆகும். இவன் நீங்க பாத்துருக்கலாம். இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ்னா ஒரு இது ரெண்டா உடஞ்சு எப்படி தனியா போகுதுன்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா இந்த விதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அது சுருங்கும் பேசும். ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக இந்த வந்து அனிமேஷன் சொல்றேன். சரி, அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்து அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. டேஸ் அசோசியேட்டட் வித் ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட் அண்ட் ஸ்டெராய்டு ஹார்மோன். இதுவும் நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப செல்ல ஒரு பார்ட் வந்து எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் சொல்லுவாங்க, எண்டோ மெம்பரேன் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்டோ மெம்பரேனை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவாங்க, இன்னொன்னு ரஃப் ஆன எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுன்னா எங்கெல்லாம் வந்து ஸ்மூத் அப்படின்னு வந்தாவே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொன்னாவே உங்க மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும், அதுல ரைபோசோம் இருக்காது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுங்க. ஸோ அது மேல வந்து ரைபோசோம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுங்க. இது ஏன் சொல்றேன்னா ஒரு ரைபோசோம் இருந்துச்சுன்னா அதோட வேலை என்ன இருக்குன்னா புரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஸோ ரைபோசோம் இருக்கிற இடத்துல புரோட்டீன் வந்து உருவாகும். அப்ப இந்த ரைபோசோம் இல்லாத இடத்துல என்ன புரோட்டீன் உருவாகுது. இதை வந்து கனெக்ட் பண்ணணும். இதுக்காக இங்க பாருங்க, ஸ்மூத்தான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரைபோசோம் இருக்காது. அந்த ரைபோசோம் இல்லாதனாலதான் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன ஸ்மூத்தான அப்பியரன்ஸ் இருக்கு. இதோட வேலை பார்த்தா லிப்பிட் மெட்டபாலிசம். லிப்பிட்னா ஒண்ணும் கிடையாது, ஃபேட் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் லிப்பிட்னு சொல்லுவோம். அந்த லிப்பிட் தான் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஃபேட் வந்து மெட்டபாலிசம் பண்றது. ஸ்டெராய்டு ஹார்மோனை வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகும், எங்க எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ஸ்மூத்ல வந்து உருவாகும். இத ஷார்ட்கட்டாவுமே வந்து சொல்லுவாங்க. அது என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரைபோசோம் இல்லாத இடத்துல தான் வந்து ஸ்மூத். இந்த ரைபோசோம்ல சம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது சம்மை எப்படி கனெக்ட் பண்ணுங்க, சில பேரு ரவுடிகள் அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல ரவுடிகள் இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து கரடு முரடா இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கங்க. எதுக்காகனா சம் அப்படின்னு இருந்தாவே கரடு முரடு, கரடு முரடா இருக்கிற இடத்துல ஸ்மூத் அப்படின்னு ஒண்ணு இருக்காது அப்படின்னு சும்மா ஷார்ட்கட் எக்ஸாமுக்கு மறக்கூடாது, அதுக்காக சொல்றேன்.
இது வந்து ஸ்மூத்தா. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன, ரஃப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப்ல என்ன இருக்கும், ரைபோசோம் இருக்கும். ஏன்னா ரஃப்னு சொல்லும்போது வந்து கரடு முரடு, சொர சொரப்பான, அங்க என்ன இருக்கும், சம் ரவுடிகள் இருப்பாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி அப்படியே ரைபோசோம் இருக்கனால என்ன, புரோட்டீனோட சிந்தசிஸ் நடக்கும். அப்ப ரஃப் அப்படின்னு வந்தாவே புரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கும். அதே ஸ்மூத்னு வந்தாவே வந்து லிப்பிட் ஆர் ஃபேட்டோட வந்து சிந்தசிஸ் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். இப்ப சில பேருக்கு டவுட் எல்லாம் இந்த ஸ்லைட்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணிடலாம், அது இருக்கு. நான் ஃபண்டமெண்டல் கோர்ஸுக்கான சோர்ஸ் வந்து நான் என்ன எடுத்தேன்னா ஸ்கூல் புக் தான் எடுத்திருந்தேன். ஸோ ஸ்கூல் புக்ல இதெல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து மென்ஷனா இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் புக்கை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அதுக்காகவும் சொல்றேன். நீங்க ஃபண்டமெண்டல் கிளாஸ் பார்க்கல அப்படின்னா ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுங்க. அதுல தான் இருக்கும். பட் என்னன்னா ஸ்கூல் புக்ல அங்கங்க இருக்கும். எல்லாத்தையும் நீங்க ஆர்கனைஸா பண்ணி ஒரு இதாக கொண்டு வரணும், அதுக்காக தான். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதாங்க. கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு அப்டேட்டா நான் அந்த ஃபண்டமெண்டல் கோர்ஸ்னு சொன்னேன் பாத்தீங்களா, கம்ப்ளீட் சயின்ஸுக்கான வந்து ஒரு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதோட அட்டாச்சா கம்ப்யூட்டர் பிளஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கும். இந்த கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 59 வந்து நீங்க பே பண்ணணும். நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டென்ட்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னைக்கு பே பண்ணீங்களோ அன்னிலேருந்து 30 டேஸ் கணக்கு கொடுக்கும். நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா இதுக்கான லிங்க், அதாவது இந்த பிளேலிஸ்ட்கான என்டையர் பிளேஸ்க்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல நான் யூடியூப்ல கொடுக்கறனால ஒவ்வொரு பிளேலிஸ்டையும் வந்து எவ்வளவு வீடியோ இருக்கு, என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால செக் பண்ண முடியும். எல்லா கிளாஸ்லயுமே அதோட அட்டாச் என்னன்னா பிடிஎஃப்மே கொடுத்துருவேன். நீங்க என்னன்னா நீங்க ரிவிஷன் சீரிஸ்க்கு யூஸ் பண்ணிக்க நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொன்னது போக இப்ப நம்ம பார்த்த கொஸ்டினே நம்ம சொன்னது போக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் தாராளமா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.